ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ சமீபமாக கேரளாவில் அகிலா அக்ஷர் அப்படின்ற ஒரு ஜோடி ஒரு 1.5 வயது குழந்தையை கொடூரமான முறையில் கொன்றது ரொம்ப வைரலாச்சு. இதில் என்னென்னா, அக்ஷர் ஏற்கனவே திருமணமானவர், அதுவும் 2-3 முறை திருமணம் ஆகியிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு மனைவியை அவர் பயங்கரமாக சித்திரவதை பண்ணி, மெயினாக தலையை பிடிச்சி செவுத்தில் அடித்து அவங்களுக்கு அந்த மூளையிலே நிறைய பிரச்சனை அதாவது ரொம்ப அழகாக இருந்த பொண்ணு அமீனான்னு அவங்க பேர், அப்படியே உருக்குலைந்து ரொம்ப நாள் கோமா ஸ்டேஜ்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 4 வருஷம் முன்னாடி தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குது. ஸோ அதுக்கிடையில் இன்னொரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு. ஸோ அதுலேயுமே அது தற்கொலையால் அதுக்கும் இவர் தான் காரணமா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் எல்லா கேஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதேமாரி இந்த அகிலான்ற சகோதரிக்கும் ஏற்கனவே திருமணமாகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது மர்மமான முறையில் அந்த கணவன் தற்கொலை பண்ணிக்கிறார். ஸோ அந்த கேஸும் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. அது தற்கொலையா அல்லது இவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களான்ட்டு. ஏன்னா ஒரு குழந்தையே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பெரியவங்களை அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க 2 பேர் லிவிங் டுகெதர், இன்னும் டைவர்ஸ் கூட அவருக்கு ஆகலை. ஸோ அப்படி லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த குழந்தை பிறக்குது. முதல் கணவருடைய குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அனாதை இல்லத்தில் சேர்க்கலாம் அப்படி இப்படின்னு நினைக்கும்போது அதை நாங்கள் வளர்க்குறோன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டி வீட்டில் கொஞ்ச நாள் வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. மொத்தத்தில் இங்கே இவங்கக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே அந்த குழந்தையுடைய உடம்புலெல்லாம் சிகரெட் சூடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்த்து சந்தேகம் வருது. போலீஸ் கம்ப்ளைண்ட்டெல்லாம் கூட பாட்டி கொடுத்துருக்குறாங்க. அதை போலீஸ் கண்டுக்கல. ஏன்னா இன்னொன்று அம்மா கேட்ட தானே குழந்தை வளருது அப்படின்னு நம்பி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அப்போ இந்த அக்ஷர் அந்த குழந்தை அழுதாலே டென்ஷன் ஆகும் போல இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தைய பயங்கரமாக பலமுறை அடித்து கையெல்லாம் கட்டுப்பட்டு அது ஒரு ரீல்ஸில் இருக்குது. வேறு யாரோ சும்மா அப்படி கேஷுவலாக ரேண்டமாக பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன கட்டுப்பட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது சைக்கிள் இருந்து விழுந்துட்டான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கேஷுவலாக சந்தேகப்படுற மாதிரி இல்லை. ஆனால் அந்த குழந்தை மட்டும் அப்படியே அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். சிரிக்கவும் இல்லாமல் அழவும் செய்யாமல் அது அப்படியே கண்ணில் நிற்கிது. அந்த குழந்தை நிறைய குழந்தைங்க பார்க்குறதுக்கு அந்த சாயலில் தான் இருப்பாங்க அந்த வயசில். ஸோ அப்படியே இருக்குது அந்த குழந்தை. ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒருத்தன் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கிற சித்திரவதையை விட அந்த குழந்தை அந்த 1.5 வயசுக்குள்ளே அனுபவிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த குழந்தையுடைய உடம்புல ஒரு 91 இடத்துல ஆறாத காயமும் ஆரிய காயங்களும் நிறைய இருக்குது. ஸோ ஒரு நாள் அந்த குழந்தைய அடித்து இறந்துடுச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தைய ஊட்டி விடும்போது தொண்டை அடிச்சிக்கிச்சின்னு ஆஸ்பத்திரிக்கு இட்டு வந்திருக்கிறார். அதுவும் மற்றவங்க சொல்லி வற்புறுத்தி. அப்போ இந்த காயத்தெல்லாம் பார்த்தா அவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து தான் இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அகிலாவையும். ஸோ 2 பேரையும் விசாரணை பண்ணும்போது 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்தமாதிரி ரொம்ப அந்த குழந்தைய அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்குது. அவங்களுக்கு குழந்தை இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இன்னொருத்தர் பெற்ற குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இல்லை, சித்தி கொடுமைன்றது நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி சில ஆண்களும் அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய அவங்க அம்மா கிட்ட வளர்க்க சொல்லிவிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு பிடிக்கலை அப்படின்னும்போது இருந்தாலும் அந்த பையனை இவங்களுக்கு பிடிக்குது, அதனால் அம்மா வளர்ப்பாங்க தானே,
அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த குழந்தை தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸில். பட் இருந்தாலும் அந்த குழந்தைய நான் ஏன் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இது ஒரு 6 நாள் தான் இந்த குழந்தைய வளர்ப்பேன், அதுக்கப்புறம் ஒரு அடிமை மாதிரி தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனதாக ஒரு நியூஸ் வருது. ஸோ அதனால் ரொம்ப கொடூரமாக ஹர்ஷதும் அடிச்சிருக்கிறாரு. சரி, அக்ஷர் குழந்தை பேர் தான் ஹர்ஷது. அகிலா தாயும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்ஷர் அடிக்கிறாருன்றது தாய்க்கும் தெரிஞ்சும் கம்முன்னு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நட்பே வந்து அக்ஷருக்கும் அகிலாவுக்கும் நட்பே வந்து அந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக தான் வருது. முதல் கணவனுக்கும் அவங்களுக்குமே அப்படி தான் நட்பு வருது. அதிலும் குறிப்பாக 3 மாதமாகவே அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்ட்டு அவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனம் வந்து பேதலிக்குது. மேபி இந்த அகிலாவை அடையிறதுக்காக தான் மனைவியை டார்ச்சர் பண்ணானா, அடைந்த பிறகு மேபி அவன் சொல்லியிருக்கலாம், பாரு உனக்காக நான் என் மனைவியே வந்து ஒரு பொண்ணு இறந்து வேற போயிருக்குது, கொன்று இருக்கிறேன், இன்னொரு பொண்ணை கோமா கிட்டு போயிருக்கிறேன், ஆனால் நீ இந்த குழந்தைய விட மாட்டியான்னு கூட கேட்டிருக்கலாம், தெரியாது. ஸோ நல்ல காதல் கள்ளக்காதல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எந்த காதலாக இருந்தாலும் ஒரு விஷயம் கன்ஃபார்மு, புத்தி வேலை செய்யாது இல்லையா. காதலிக்காக ரெண்டுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் இல்லையா. காதல்னால் அதை அடையலை. ஸோ அப்போ அதை அடையிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அல்லது அடைந்தவர்களை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க. மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வினை பண்ணுறதெல்லாம் கூட அதுக்காக தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து ஒரு சகோதரி தன்னுடைய சொந்த மகனை பயங்கரமாக அடிக்கிறத நியூஸில் வந்தது. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா, கள்ளக்காதலன்னு திருப்திப்படுத்த, நீ என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்க, எங்கே உன் பையனை அடித்து நிரூபி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்த அந்த காதல் இல்லையா, அது நம்மளை மட்டும்தான் லவ் பண்ணுறாங்களான்றது வந்து சும்மாவே வரும். இதில் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பெண்ணையோ அல்லது கல்யாணம் ஆன ஒரு ஆணையோ லவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வரதானே செய்யும். அப்போ இந்த மாதிரி மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, அந்த காதல்ன்றது மனிதனை மிருகமாக்கக்கூடியது இல்லையா. முதலெல்லாம் அது வந்து ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. அது தன்னை மட்டும் அழிக்காது, மற்றவர்களையும் அழிக்க வைக்கும். ஸோ அப்போ அந்த காதலனை திருப்திப்படுத்துறதுக்காக வீடியோ காலில் அந்த மகனை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் எப்படியோ அது வீடியோ லீக் ஆகி அப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அபிராமி கேஸ் தெரியும் இல்லையா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து கணவனுக்கும் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் கணவன் போயிச்சிட்டாரு. ஸோ இப்படியெல்லாம் போக வைக்கிது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த காதல் அவங்களுமே லவ் மேரேஜ் தான் ஃபஸ்ட்டே, ஆனால் அந்த லவ்வுக்கான போதை வந்து போகாது இல்லையா. ஒரு மனசாட்சியோடு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா திரும்புகிற பக்கம் சினிமா பாட்டு எல்லாம் வீட்டுக்கு வீடு வந்துடுச்சு. அதனால் அந்த காதல் அந்த போதையை அவங்க ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து லவ் சாங்கே கேட்டுக்கிட்டு ஒரு அழகான பையனையோ பொண்ணையோ பார்க்கும்போது வேறு என்ன உணர்வு வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ தன்னுடைய கணவனோ மனைவியோ கெட்டு போகிறதுக்கான மிகப்பெரிய பெட்டியை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு, டிவி பெட்டியை, அவள் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னா இல்லையா, அந்த விஷயத்தை அதுதான் விதைக்குது. ஸோ அதை கடவுளின் பக்கம் கவனத்தை செலுத்தணும். இந்த காமம் எந்த அளவுக்கு மனிதனுடைய புத்தியை மாற்றும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கடவுள் சொல்கிறது என்னென்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம், நரகத்தில் தான் பாவம் செய்வோம். அந்த பாவத்தின் பலனாக தான் நம்ம அழகு, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் இப்போ இழந்து இருக்கிறோம். சொர்க்கத்தில் இருந்ததே நாம தான். இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றதெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களில் தான் வணங்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி அனைத்தையும் இழந்திருக்கிறோம் பாவம் செஞ்சதுனால. அதில் பெரும்பான்மையான பாவம் காமத்தினால தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த காதல் போதையோடு சேர்த்து மற்ற போதையும், சாராயம், கஞ்சா இந்த மாதிரி போதையும் சேர்ந்துடுச்சுன்னா
இன்னும் மனிதன் மிருகமாயிடும். மேபி அந்த மாதிரி பழக்கம் அக்ஷருக்கு இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி 2 பேருக்கும் கூட இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அகிலாவும் சரி அக்ஷரும் சரி நிறைய பேர்கிட்ட சாபம் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை, இவங்க கள்ளக்காதல் சேரணுன்றதுக்காக எத்தனை பேர் சாபத்தை வாங்கியிருப்பாங்க. அந்த குழந்தை மேலே சிகரெட் சூடு இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை எங்களுக்கு வேணும்னு அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய அப்பா அம்மாவெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கல. ஸோ அப்போ தன் கண் முன்னாடி தன்னுடைய பேர குழந்தை இப்படி ஆகிறது அவங்க துடிப்பாங்களே, அது சாபம். அது இல்லாமல் அக்ஷர் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இப்படி நடந்திருக்கிறது அவங்களுடைய சாபம். அது சும்மா விடாது. பட் அந்த பாவக்கூடம் நிரம்புற வரைக்கும் அவங்க சேஃப்டியாக தான் இருப்பாங்க. ஆனால் நிரம்பினோடனே சின்ன சின்ன விஷயத்துலலாம் மாட்டிக்குவாங்க. ஸோ அப்படித்தான் இப்போ 2 பேருமே அரெஸ்ட் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காமம்ன்றது உங்களை பாவம் செய்யாமல் இருக்க விடவே விடாது. அது முதல் காதலாகவே இருந்தாலும் சரி. ஸோ அதனால் அந்த போதையிலிருந்து நம்மை காப்பாற்றிக்கணும். இல்லாட்டினா புத்தி மயங்கிடும். மயக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. எப்படி வந்து கொலை பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்களே அவங்களும் பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு தான் போய் கொலையை பண்ண போவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மைண்டில் ஒரே எண்ணமே ஓடிட்டு இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய நாடுகளில் மிலிட்ரியில் ரம் கொடுக்கறதே அதுக்காக தான். அவன் புத்தி வேலை செய்யக்கூடாது, சொல்கிறத அப்படியே செய்யணும்னு. இதே வேலையை தான் காமமும் பண்ணுது. அதனால தான் அவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்ன்றாங்க இல்லையா, அதோடு விட்டுடணும். ஸோ ஆனால் அந்த போதைக்கு அடிமையானதுனால திருமணம் ஆன பிறகும் அது தேடுது. ஏற்கனவே ஒரு தடவை போதைக்கு அடிமையாகி பண்ண திருமணத்துக்கே வாழ்க்கை ஃபுல்லாக தான் வாங்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு காதல் அந்த மயக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நஷ்டமாகிட்டே இருக்கும். ஏன்னா புத்தி வேலை செய்யணும்ல, அது ஒரு காரணம். இன்னொன்று, நீங்கள் செய்கிற பாவத்திற்கே நீங்கள் புத்திசாலியாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு எதிராக ஒரு நாள் திரும்பும். அது உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அல்லது இந்த மாதிரி கிரிமினல் வேலை செய்து உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போதைக்கு அடிமையாகாதவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அக்ஷரை மட்டும் அல்லது அகிலாவை மட்டும் குறை சொல்கிறது எப்படி தெரியுமா? ஒரு கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில், யூடியூப்பில் பார்க்கலாம். அதில் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையில் வந்து ஒரு போர் வீரன் இருப்பான். அவன் வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறவனை முதுகில் குத்துவான். இந்த குத்துற போர் வீரனுக்கு முதுகில் இருந்து இன்னொருத்தன் இவனை குத்துவான். அதுதான் இங்கே நடக்குது இல்லையா? ஒருத்தரை நாம் குறை சொல்கிறோம், ஆனால் அவன் அந்த பாவம் செய்வதற்கு என்ன காரணமாக இருந்ததோ அதே காரணத்தையும் நாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான் பைபிளில் கூட இயேசு கிறிஸ்து, உங்களில் யார் உத்தமனாக இருக்கிறான்னா அவன் முதல்ல விபச்சாரி மேலே கல்லெறிங்க. நீயே விபச்சாரம் பண்ணிவிட்டு இன்னொரு விபச்சாரியை கல்ல எறியறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது இல்லையா? அது மோசமானது. அவங்கள திட்டினவங்க இவங்க எல்லாருமே லவ் பண்ணாமல் இருக்கிறாங்களா, அந்த போதையில் மயங்காமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்தளவுக்கு மயங்காமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போய் அவங்கள திட்டுறது, அடிக்கிறது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் மனதை வந்து ஓகே, பெரும்பான்மையானவர்கள்னா எல்லாருமே அந்த போதைக்கு அடிமையாகிடுறாங்க. குறிப்பாக பெண்கள், அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லாட்டினாலும் சரி, அந்த பெண் பின்னாடி பசங்க பேசிக்கிட்டே இருக்கிறது ஸ்கூல் டைம்லே காலேஜ் டைம்லே, அது அவங்களுக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும். அது ஒரு போதை கொடுக்கும். அல்லது பஸ்ஸில் போகும்போது நம்மளை பார்க்குறாங்க, அதாவது பார்க்குறது ஒரு போதைனா நம்மளை பார்க்குறாங்கன்றது ஒரு போதையை கொடுக்கும். இந்த போதையெல்லாம் திருமணமானவொடனே டிப்ரெஷனாக மாறும். ஏன்னா கணவன் யார் கூடயும் பழக விட மாட்டான். அப்போ அது ஒரு காரணம் அவங்க கள்ளக்காதலை தேடுவதற்கு. அந்த ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு டிப்ரெஷன், விரக்தியை கொடுப்பதற்கு. ஏன்னா அவங்க அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எப்படி தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி அடித்தா தான் வேலை செய்ய முடியுதோ, அது மாதிரி அவங்களுக்கு அந்த போதை இருந்தால் தான் ஏதோ வேலை செய்யும். இல்லாட்டினா ஏதோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கும். ஒரு சகோதரியை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போன வருஷம்னு நினைக்கிறேன், நியூஸ்லலாம் வந்துச்சு ஃபேமஸாக. அதில் அவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, என்னம்மா இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய கதவுமா, கேட்டால் எனக்கு பாதுகாப்புன்றாங்க. எதுக்குமா இவ்வளோ பெரிய கதவு வைக்கிறாங்க? ஏன் அவ்வளோ பெரிய கதவு வச்சா என்ன பிரச்சனை?
அப்போ அந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்றது தான் அங்கே விஷயம். குறிப்பாக அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி நிறைய பேர் கூட பேசவும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சத்தியமாக அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, கணவன்கிட்டையும் எரிஞ்சு விழுவாங்க. என்ன காரணம்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. சரி, ஓம் சாந்தி. புத்தியை காதல் மயக்கத்திலிருந்து நீக்கிறதுக்கு ஒரே வழி, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. அவர் தான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவர் அல்லாஹ் பரமபிதானம் சொல்கிறோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதை நினைக்க விடாமல் காதலின் மயக்கம் வரும், கோபம் வரும், பலவிதமான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இது சார்ந்த ஏதோ ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இறைவனை நினைங்க. அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் வர்றதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த விகாரங்களை 5 விகாரங்களை நீங்கள் வெற்றி கொள்கிறீர்கள் என்று பொருள். அப்போ தான் ஆத்மா பலம் பெறும். அப்படி ஆத்மா பலம் பெறுவதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நரகம் அழிந்து சொர்க்கமாக இப்போ மாறப்போகுது. நரகம் அழிய போகுதுன்றதுனா அழியறதுக்கு முன்னாடி நிறைய பாவம் நடக்கணும் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் பேப்பரில் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான், நிறைய நடந்துகிட்டு இருக்கும். இது வெளியில் தெரியாமலே கூட இருக்கும். எல்லோரும் அந்த அளவுக்கு ஒரு மயக்கத்திலே இருக்கிறாங்க. டிவி பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது தெரியுமா அப்படின்னு தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு மயக்கம் தேவைப்படுது உங்களுக்கு. ஸோ அந்த மயக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்தாலே ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுக்கு தான் ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா சதா நினைவு பண்ணுங்கன்ற. கூடவே அவர் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அவர் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை தான் அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. ஸோ அவசியம் அந்த நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்லேயே கிடைக்கும். நாமளே போட்டிருக்கிறோம். ஸோ அந்த முரளியை தினமும் படியுங்கள். படித்ததை மனதுக்குள் அசை போடுங்கள். இறைவனின் நினைவில் மூழ்குங்கள். இது மட்டும்தான் அந்த காமன்ற மயக்கத்திலிருந்து உங்களை தெளிய வைக்கும். ஆனால் அதுக்கே ரொம்ப நாள் ஆகும், சில வருடங்கள் கூட ஆகும். ஆனால் தைரியம் வைங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. அப்படி நம்பிக்கை இழந்து இல்லை இந்த போதை நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு அகிலாவாக அக்ஷராக மாற போகிறீங்கன்றது சந்தேகமே கிடையாது. அது இந்த ஜென்மத்தில் நடக்கலாம், அல்லது அடுத்த ஜென்மம் இன்னும் மோசமாகிடும். அப்போ இவங்க பண்ணதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் மோசமாகின காரியம் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ அகில அக்ஷர் பண்ணது முந்தைய ஜென்ரேஷனில் யாரும் பண்ணல. முந்தைய ஜென்ரேஷனில் மோசமாக சில காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் எது நடக்குது, அடுத்த ஜென்ரேஷனில் என்னென்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த பாவத்தை நோக்கி நீங்கள் போயிடக்கூடாதுன்னா இந்த பாவத்தின் விதை காமம், காதல், அதை புத்தியிலேருந்து தூக்கி கடைசுங்க. உங்கள் புத்தி தெளிவாயிடுச்சுனாலே நீங்கள் நினைத்த எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம். அந்த வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.